நமது தொலைக்காட்சி சிறப்பு செய்தி. வருவாய்த்துறை சங்கங்களில் கூட்டமைப்பினர் புகார். உத்தரமேரூரில் தொடர்கதையாகி வரும் போலி ஆவண பத்திர பதிவுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நபர் உயிருடன் இருப்பதாக போலியான மருத்துவ சான்று தயாரித்து நிலத்தினை விற்பனை செய்துள்ள சம்பவம் குறித்து வெளியான தகவல்கள் உத்தரமேரூர் வட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பதிவுத்துறை அலுவலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த நபர் உயிருடன் இருப்பதாக போலி மருத்துவ சான்று தயாரித்து உத்தரமேரூரைச் சேர்ந்த பிரபல சீனியர் வழக்கறிஞர் வீட்டுமனைகளை பத்திரப்பதிவு செய்துள்ள சம்பவம் தொடர்பாக வெளியான திடுக்கிடும் தகவல்கள் குறித்து மாவட்ட பதிவாளரிடம் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் புகார் அளித்துள்ளனர். உத்தரமேரூர் வட்டம் திருப்புலிவனம் கிராமத்தில் ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் நிலங்களை வாங்கி கோவிந்தராஜன் நகர் என்ற பெயரில் வீட்டுமனைகளாக்கி விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த 5/1/2026 அன்று கோவிந்தராஜ் என்பவரது மகன் ஞானசேகரன் என்பவர் திவ்யபாரதி, வள்ளியம்மாள் ஆகியோருக்கு வீட்டுமனைகளை உத்தரமேரூர் பதிவாளர் அலுவலகத்தில் கிரைய ஆவண பத்திரப்பதிவு செய்துள்ளார். இச்சொத்தின் மனைப்பிரிவுகளின் உட்பிரிவு பட்டா மாற்றம் செய்ய ஆன்லைன் வாயிலாக வருவாய்த்துறையினருக்கு விண்ணப்பித்துள்ளார். உத்தரமேரூர் வருவாய்த்துறையினர் சொத்து குறித்த பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்கையில் சொத்திற்கு பொது அதிகார பத்திரம் வழங்கிய நிலத்தின் உரிமையாளரான கோவிந்தராஜ் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துள்ளதாக கிராம விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்பட்டுள்ள ஆவணத்தில் இணைக்கப்பட்டுள்ள சொத்தின் உரிமையாளர் கோவிந்தராஜ் தற்போது உயிருடன் இருப்பதாக மருத்துவ சான்றிதழ் தயார் செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளது குறித்து விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் மாவட்ட பதிவுத்துறை அலுவலர், ஆட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்களிடம் புகார் அளித்துள்ளனர். வருவாய்த்துறையினர் ஆவணங்களை ஆய்வு செய்கையில் இந்த மோசடி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 மாதங்களில் இதுபோல பிரபல சீனியர், ஜூனியர் வழக்கறிஞர்கள் போலி பத்திரப்பதிவுகள் செய்துள்ளது குறித்தான புகார்களுக்கு மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.